சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்க அக்காவோட மாப்பிள்ள. ஓ அப்படியா, சரி சரி. இந்த பாப்பா ஏங்க இந்த டீடைல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுமா? அவரை பார்க்கிறதுக்கு பெர்மிஷன் லெட்டரோட வந்திருக்கேன். அவரை பார்க்க அலோ பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். முதல்ல லெட்டர் கொடுங்க. ஏமா ஏமா என்னம்மா நீ இவ்வளோ கோவப்படுற? யாரு என்னன்னு கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு அதிகாரிங்க லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. நாளைக்கு பிரச்சனைனா நீ என்னையா கிழிச்சிட்டு இருந்தான்னு எங்க தலைதாமா ஊட்டுவாங்க. ஏன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஜெயிலுக்கு குண்டு போட வந்த மாதிரி தெரியுதா? என் மாமா என்ன தீவிரவாதியா? அட என்னம்மா நீ 2 கேள்வி கேட்க கூடாதா? யாரு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம்னு கேட்டேன். ஏன் சொல்றேன்னா, இப்படிதான் நேத்து ஒரு பொண்ணு வந்துச்சு. முதல்ல பார்க்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாரு உன் மாமா. அப்புறம் அந்த பொண்ணு இன்னொரு பெரிய அம்மாவை கூட்டிட்டு வந்துச்சு. அந்த அம்மா சமரசம் பண்ணி அவங்கள பேச வச்சாங்க. பெரியம்மாவா? அப்போ வந்தது மல்லியா? ஆமாமா, மல்லிகா தான். 2வது கல்யாணம் பண்ணிருக்காரு போல. சித்தி, மல்லிமா டாடாவை பார்க்க வந்தாங்களா? சித்தி, நான் மல்லிமா பார்க்கணும் ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ். வெண்பா சும்மா இருக்க மாட்டே. என்ன சொல்லி என் கூட வந்த? இப்போ வந்து மல்லிகிலே நடம் பிடிச்சிட்டு இருக்க. சும்மாரு. பாப்பா யாருமா? அந்த பொண்ணோட பொண்ணா? உங்க கூட வந்திருக்கு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மேல் இடத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏமா இருமா, நான் சொல்லிட்டு வரேன். அவரு வராரோ பார்க்க மாட்டேன்னு சொல்றாரோ எனக்கு தெரியாது. அப்புறம் அத வந்து உன்கிட்ட சொன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வராத. குழந்தையோட வந்திருக்கன்னு போய் தெளிவா சொல்லிட்டு வாங்க. சரிம்மா. வெண்பா, வீட்ல நல்ல புள்ள மாதிரி பேசிட்டு இங்க வந்து மல்லிய பார்க்கணும்ன்ற பிச்சு போடுவேன். சித்தி, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். டாடாவை மட்டும் பார்த்து பேசிட்டு போயிடலாம். ஏப்பா நில்லுப்பா. என்னப்பா பலே ஆள் தானே, விஐபி மாதிரி உன்னை பார்க்க ஆளுங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. உன் கொழுந்தியாப்பா? பேர் என்னமோ போட்டு இருந்துச்சே, உஷாதான்னு நினைக்கிறேன். யாரு? நிஷாவா? ஆமா ஆமா ஆமா, நிஷா தான். உன்னை பார்க்கணுமா, ஸ்பெஷல் பர்மிஷனோட வந்திருக்கு. பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க அவகிட்ட. இதத்தான் நீ சொல்லுவன்னு சொன்னப்பா. அந்த பொண்ணு முறைக்குது. அவ முகத்துல முழிச்சாலே பாவங்க. அவளை அப்படியே திரும்பி பார்க்காம வெளியில போக சொல்லுங்க. அத சொன்னா அவ கேட்க போறாளான்னு தெரியலையே. நல்ல வேலைடா சாமி நமக்கு. ஏன்பா அந்த நிஷா பொண்ணு கூட? யாரு? அவ அப்பன் தானே. அவனெல்லாம் நான் பார்த்தேன்னா கொலைகாரனை மாறிடுவேன். தயவு செஞ்சு என் கண்ணில் மட்டும் பட வேணாம்னு சொல்லுங்க அவங்கிட்ட. அப்பாலாம் இல்லப்பா, ஒரு சின்ன குழந்தை. பேரு கூட வெண்பாவா? ஆமாப்பா, வெண்பான்னு தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. சார், ஏன் பொண்ணு சார் அது? ஏன் பொண்ணு தான் வெண்பா? எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும் சார், உடனே பார்க்கணும். கொஞ்சம் கதவு திறங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சீக்கிரம் சார். வெண்பா, 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 வெண்பா டாடா வந்திருக்க பாரு. என்ன மாமா, என்ன தேடுறீங்க? வெண்பா, வெண்பா. பொறுங்க மாமா, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? பொறுமையா பார்க்கல உங்க பொண்ண. நிஷா, முதல்ல வெண்பாவை கூட்டிட்டு வா. என்கிட்ட 2 வார்த்தை நீங்க பேசக்கூடாதா? உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா இப்படி பண்றீங்களே மாமா. அப்புறம் எப்படி இருக்கீங்க மாமா? இங்க எல்லாம் சௌகரியமா இருக்கா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் முன்னாடி மாதிரிலாம் ஜெயில் இப்ப இல்லல்ல மாமா. நிறைய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்றது மாமா,
இது நீங்களா தேடிக்கிட்டது. என்கிட்ட கேட்டா நீங்க மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களா அவளை ஆயம்மா வேலை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. சரி, ஆயம்மாவ தான் வந்திருக்கான்னு பார்த்தா அவளையே கட்டிக்கிட்டீங்க. எப்படி இருக்க வேண்டிய நீங்க இப்ப பாருங்க, கம்பெனி சொத்து எல்லாத்தையும் இழந்து இப்படி ஒண்ணும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறீங்க. அது கூட பரவாயில்ல, இப்போ ஜெயில வேற இருக்கீங்க. உங்க தலையெழுத்தை யாராலுமே மாத்த முடியாது மாமா. ஏய் நிஷா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல. நீ என்ன வேணாலும் திட்டிக்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வெண்பாவை கூட்டு வா இப்போ. பாக்கலாம் மாமா, நான் முதல்ல பேச வேண்டியதை பேசிக்கிறேனே. அப்புறம் காலையில என்ன டிஃபன் மாமா? இப்பெல்லாம் ஹெல்தியா பிரேக்ஃபாஸ்ட் தராங்களாமே, அப்படியா? அங்கிள், என்ன பாப்பா? டாடாவை பார்க்க எப்போ விடுவீங்க? அதான் அப்பவே விட்டாச்சே, மொத்தம் 10 நிமிஷம் தான். அங்கிள், நான் பார்க்கலையே. நிஷா சித்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன அனுப்புவீங்களா? சரிதான், உங்களை ஒவ்வொருத்தரையும் அனுப்பி 10-15 நிமிஷம் சொந்த கதை சோக கதைலாம் பேச வச்சுட்டு உங்களை அனுப்புறதுக்கு தான் நான் இருக்கேனா? உன் சித்தி கூடவே நீயும் போயிருக்க வேண்டியதானே? இல்ல, அவங்க முதல்ல பேசிட்டு அப்புறமா தான் என்ன அனுப்புவேன்னு சொன்னாங்க. இத பாரு, உன் சித்தி போய் 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நான் போட்டுமா? அவங்க இப்ப வந்தா மீதி இருக்கிற 4 நிமிஷத்துக்கு உன்னை பார்க்க விடுறேன், இல்லைன்னா விட முடியாது. பாப்பா, அவங்க வரட்டும். சித்தி வாங்க, நான் டாடாவை பார்க்கணும் ப்ளீஸ். நான் டாடாவை பார்க்கணும், வாங்க சித்தி. பாப்பா, கத்தி பிரயோஜனம் இல்ல, இங்க இருந்து கத்துனாலாம் அங்க யாருக்கும் கேட்காது. சித்தி சொல்லுங்க மாமா, நான் வேணா வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரவா? நிஷா, நீ என்ன இரிட்டேட் பண்ணாத. நீ வெண்பா கூட்டிட்டு வந்திருக்கியா இல்ல நான் பாக்குறதுக்காக அவர்கிட்ட போய் சொல்லி இருக்கியா? காட் ப்ராமிஸா வெண்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் மாமா. வெளியில தான் வெயிட் பண்றா, என்ன நம்புங்க. நீ இப்ப வெண்பா கூட்டிட்டு வா, நான் அவளை பார்க்கணும். என்கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேசுனீங்கன்னா கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். என்கிட்ட தான் பேசவே மாட்டீங்களே. அப்புறம் என்ன, வெண்பாவாவது குண்பாவாவது. ஏய் ஏய், என்ன வேணா என்ன பேசு, பொண்ணு ஏதாவது பேசுன உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த கம்பி வலைக்கு பின்னாடி நின்னு கர்ஜிக்கலாம், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா, இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு சாரி வியர் பண்ணாதான் பிடிக்கும்னு ரேணுகாக்கா எப்பவும் சொல்லுவாங்க. இந்த கலர் உங்க ஃபேவரட் தானே? உங்களை பார்க்கிறதுக்காக ஸ்பெஷலா கட்டிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? ஏய், எனக்கு எரிச்சல் படுத்தாத. அவங்க 10 நிமிஷம் தான் அலோ பண்ணுவாங்க. நீ வெண்பா கூட்டிட்டு வா. 2 வார்த்தையாவது பேசிக்கிறேன், கொஞ்சம் கூட்டிட்டு வா. அம்மா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஏய் நிஷா, போய் வெண்பா கூட்டிட்டு வா போ. அட கடவுளே, அதுக்குள்ள 8 நிமிஷம் கடகடன்னு ஓடிடுச்சு. டக்கு டக்குன்னு டைம் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது மாமா. இன்னும் நம்ம பெருசா எதுவுமே பேசிக்கலையே, ஆனா அதுக்குள்ள டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நிஷா, 1 நிமிஷமாவது வெண்பாவை என் கண்ணுல காட்டு. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கு கூட பதில் சொல்லவே இல்லையே. நீங்க கேட்டதை மட்டும் எப்படி மாமா நான் செய்வேன்னு எதிர்பார்க்கறீங்க? ஏய், உனக்கு அப்படி என்ன செய்யணும்? சாரி எப்படி இருக்குன்னு கேட்டனே. ஏய், ரொம்ப நல்லா இருக்கு, போய் வெண்பாவை கூட்டிட்டு வா. வெண்பாவை பார்க்கிறதுக்காக சும்மா அடிச்சு விடுறீங்க. நான் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி நல்லா சாரிய பார்த்து ரசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், உள்ள இருக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, என் பொறுமையை சோதிக்காத. வெண்பாவை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாடி. என்ன, ஜெயில இருக்கப்பவே இப்படி எகிர்றீங்க? நீங்க கேட்டா நான் கூட்டிட்டு வந்துடணுமா? ஆமா, வெண்பாவை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். உங்களை பார்க்க கூட்டிட்டு போறதா சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, அவளை நான் உங்க கண்ணுல காட்டவே மாட்டேன், காட்டவே மாட்டேன். ஏய் நிஷா, ஏன் இப்படி பண்ற? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. மாமா, இப்ப எப்படி கெஞ்சுறீங்க அதே மாதிரி தானே நானும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமான்னு உங்க பின்னாடி எப்படி சுத்தன கெஞ்சுன. என்ன ஒரு மனுஷியா மதிச்சீங்களா? நீங்க எப்படி ட்ரீட் பண்ணீங்க? ஒரு புழு மாதிரி தானே பாத்தீங்க. இப்ப மட்டும் நீங்க கெஞ்சின உடனே நான் கூட்டிட்டு வந்துடணுமா? ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை மாமா. அந்த ஆள் லத்தியோட வந்துட போறாரு, பார்க்கலாம். தெரியல, வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். பை மாமா. நிஷா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு நிஷா. என் வெண்பாவை ஒரு தடவை கண்ணுல காமிச்சிரு, கொஞ்சமாச்சு. இந்த கெஞ்சலும் கதறலும் காதுக்கு ரொம்ப எதமா இருக்கு மாமா. நின்னு நாள் பூரா கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
பட் என்ன பண்றது, முடியாதுல்ல. அந்த வேதனையோட தான் மாமா போறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ம்? ஏய் நிஷா, நிஷா இந்த மாதிரி பண்ணாத நிஷா. வெண்பாவை காட்டு நிஷா. வா வெண்பா. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.